வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த காணொலியில் சில இடங்களில் ஆங்கில வார்த்தைகள் உபயோகப்படுத்துவது பார்க்கக்கூடியவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்கின்ற பட்சத்தில் சில இடங்களில் நான் ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காணொலி முழுக்க இது அரசியல் சார்ந்த காணொலி இல்லை. இந்த காணொலியில் நான் சொல்லப்போகின்ற ஒரு விடயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை மற்றவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அவர்கள் அந்த பாதிப்புகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த அர்த்தம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அனைவருக்கும் ஒரு தேடல் இருக்கின்றது. காரணம், ஒரு வலையொலியை நடத்த வேண்டும், அதாவது யூடியூபை நடத்த வேண்டும். அதன் மூலம் ஏதாவது ஒரு வருமானம் கிடைத்து விட்டால் நாம் வீட்டில் இருந்து கூட சிறுக ஒரு வருமானத்தை பெறுவதற்கான ஒரு களத்தை எட்டிவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் பலர் யூடியூப் வலையொலி நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பலர் நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். இங்கு பலர் என்டர்டைன்மெண்ட், அதாவது பொழுதுபோக்கான அம்சங்களை மையப்படுத்திய காணொளிகளையும் அது சார்ந்த விடயங்களையும் வெளியிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டி அவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆபாசம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு அதன் மூலம் தங்களை பிரபலப்படுத்தி கொண்டு திரைப்படங்களில் தங்களுக்கான வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுவிடுகிறார்கள். இவைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பலர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் மருத்துவம் போன்ற பல விடயங்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் யூடியூப் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் படுகின்ற இன்னல்களும் பல இருக்கின்றன. குறிப்பாக அந்த யூடியூப் நிறுவனம் திடீரென்று சட்டதிட்டங்களை அது மாற்றிவிடும். அதற்கு காரணம், அதாவது வன்முறை சார்ந்த கலாச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிக விழிப்புடன் செயல்படுவதற்கான சில நகர்வுகளை எடுக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சட்டதிட்டங்களை அவர்கள் வரையறுக்கிறார்கள். அந்த சட்டதிட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் திடீரென்று அவர்கள் சில வலையொலிகளை முடக்குவதும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விளம்பரம் சார்ந்த விடயங்களை நிறுத்துவதும் 3 மாதங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது நிரந்தரமாக அந்த விளம்பரம் சார்ந்த விடயங்களை கொடுக்காமல் மறுத்து விடுவதும் தொடர்ச்சியாகவே இப்போ பலருக்கு நடந்து கொண்டு இருக்கின்றன. பலர் இந்த பாதிப்புகளில் சிக்கிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன தீர்வு என்கின்ற விடயம் யாருக்கும் தெரியாது. இதற்கு நாம் என்ன செய்தால் நாம் இதுபோன்ற சிக்கலில் மாட்ட மாட்டோம் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இன்னும் ஒரு சிலர் இதை நாம் எப்படி கையாளுவது என்பது கூட தெரியாத ஒரு கோணத்திலே பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கும் அதுபோன்ற ஒரு பாதிப்பு வந்த காரணத்தினால் அதனை மையப்படுத்திய சில தகவல்களை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் தமிழர்கள் விடயத்தை குறித்து பேசுகின்ற பொழுது வீரம் என்கின்ற ஒரு வார்த்தையை தமிழர்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் அவர் நடத்திய ஒரு இயக்கத்தையும் மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் எடுத்து வைப்போம். அந்த இயக்கம் நடத்திய மக்கள் சார்ந்த போராட்டங்களையும் மக்களுக்காக அந்த இயக்கம் நின்ற கதைகளையும் தான் நாம் எடுத்து வைப்போம். ஆனால் வலையொலியை பொறுத்த மட்டில், அதாவது யூடியூப் நிறுவனத்தை பொறுத்த மட்டில் அவைகள் ஏற்புடையதல்ல என்கின்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற செய்திகளையோ அது தாங்கிய படங்களையோ நாம் வெளியிட்டால் நம்மை உடனடியாக அவர்கள் அந்த வலையொலியில் அவர்கள் ஒரு தடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல அந்த இயக்கம் சார்ந்த கொடியை நாம் பயன்படுத்தினால் இப்பொழுது உடனடியாகவே அவர்கள் விளம்பரம் சார்ந்த யுக்திகளை தடை செய்து விடுகிறார்கள். அதுபோல பெண்களை மையப்படுத்தி பாலியல் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, கொலை கொள்ளை போன்ற பல வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவது, வன்முறை கலாச்சாரத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது போன்றவற்றை யூடியூப் நிறுவனம் அனுமதிப்பதில்லை என்பதை அவர்கள் உறுதியாகவே கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களுடைய அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒவ்வொரு காணொலிகளையும் பரிசோதிக்கின்றார்கள். அப்படி பரிசோதிக்கின்ற பொழுது நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த முகப்பு பக்கங்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், நீங்கள் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகள், இவைகளிலே மிக தெளிவாக இருந்து கருத்துக்களை பதிவிடுங்கள். அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து நீங்கள் பேசுகின்ற பொழுதும் அதில் எந்த விதமான வன்முறை சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்த்து விடுங்கள். இவைகள் அனைத்தையுமே நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கான சிக்கல் மிக குறைவாகவே இருக்கும். நாம் தமிழ் உணர்விலும் தமிழ் சார்ந்த உணர்விலும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய பல விடயங்கள் நமக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் குருவி சேர்த்தது போல் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு வலையொலியை ஒரு சிறிய வார்த்தை சிதைத்துவிடும் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அதுபோல உங்களுக்கு அவர்கள் திடீரென்று வார்னிங்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரைக் என்கின்ற ஒரு நடைமுறைக்குள்ளே சென்று விட்டால் அவசரப்பட்டு விடாதீர்கள். ஒரு வாரம் நீங்கள் அமர்ந்து சிந்தியுங்கள். இதற்கு என்ன விதமான பதிலை சொல்லலாம்? அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்கின்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் முனைப்பு காட்ட முனையாதீர்கள். அது பெரும் சிக்கலை உருவாக்கிவிடும். திருப்பி அதை நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் என்ற ஒரு கருத்து, அதாவது அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார்கள், உடனடியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் என்று ஒரு கட்டம் இருக்கின்றது. ஆனால் அவசரப்பட்டு அப்பீல் செய்து விடாதீர்கள். காரணம், யூடியூப்பை பொறுத்த மட்டில் முதலில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய குற்றத்தை நாம் ஒத்துக்கொண்டு அமைதியாகிவிட்டால் அது அமைதியான ஒரு களத்தை நோக்கி சென்றுவிடும். நாம் மறுபடியும் அதற்கு நாம் அப்பீல் செய்கின்ற பொழுது அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டதாகவே அங்கு பதிவாகி விடுகிறது. எனவே அந்த நேரத்தில் அதிரடியான சில நடவடிக்கைகளை யூடியூப் நிறுவனம் எடுத்து விடுகிறது. அதுபோல நீங்கள் தவறு செய்ததாக யூடியூப் நிறுவனம் சொல்கிறது என்றால் அவர்கள் உங்களுக்கென்று ஒரு வகுப்பு வைத்திருக்கிறார்கள். அதில் 7 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 7 கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். பதிலளித்து அந்த 7 கேள்விகளை நீங்கள் பதிலளித்து விட்டால் நீங்கள் ஒரு பயிற்சி முகாமை நீங்கள் முடித்தது போன்று யூடியூப் நிறுவனத்தின் கணக்கு அது. எனவே அந்த பயிற்சி முகாமை நீங்கள் முடித்து விட்டால் அந்த பயிற்சி முகாமை முடித்ததிலிருந்து 90 நாட்களுக்கு பின்புதான் உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வார்னிங் போன்ற விடயங்கள் நீக்கப்படுவதற்கான ஒரு களத்தை யூடியூப் நிறுவனம் எடுக்கும். இந்த 90 நாட்கள் நீங்கள் அமைதி காத்துத்தான் தீர வேண்டும். இந்த பயிற்சி முகாமை நீங்கள் முடிக்கவில்லை என்றால் நீங்கள் எத்தனை மாதங்கள் கடந்தால் கூட உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்னிங் தள்ளுபடி செய்யப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நீங்கள் நமக்கு இதில் வருமானம் வரவில்லை என்கின்ற காரணத்தில் நீங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகளை வெளியிடாமல் இருந்து விடாதீர்கள். காரணம், உங்களை நம்பிதான் வாசகர்கள் உங்களுக்கு வந்திருப்பார்கள். நீங்கள் காணொளிகளை வெளியிடாமலே இருந்து கொண்டிருந்தால் அந்த வாசகர்களுக்காக நீங்கள் பேசினீர்களா அல்லது யூடியூப் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிய காசுக்காக பேசினீர்களா என்ற கேள்வி வந்துவிடுகிறது. எனவே ஒரு வாசகர்களை தக்க வைத்துக் கொள்வது அல்லது ஒரு தோழர்களை தக்க வைத்துக் கொள்வது என்பது அது ஒரு பெரிய குதிரை கொம்பு. எனவே தொடர்ச்சியாக காணொளிகளை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டு இருங்கள். உங்கள் கருத்துக்களை, உங்கள் சார்ந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு இருங்கள். அது கண்டிப்பாக மக்கள் மன்றத்திலே செல்வதற்கான ஒரு முயற்சியை எடுக்கும். எப்பொழுதுமே இதுபோன்ற ஒரு விடயம் நடைபெறுகின்ற பொழுது யோசித்து நீங்கள் முடிவெடுங்கள். யாரிடமும் அவசரமான கோணத்தில் யாரையும் உங்களுக்கு தெரியுமா, இவர்களுக்கு தெரியுமா என்ற முயற்சிகளை எடுக்காதீர்கள். யாருக்குமே சரியாக எந்த விடயமும் தெரியாது. யூடியூப் இந்த வலையொலி நிறுவனத்தை தவிர வேறு யாருக்கும் அந்த சட்டதிட்டங்களை பற்றி தெளிவாக தெரியாது. எனவே நீங்கள் அவசரப்படாமல் யோசித்து எந்த முடிவுகளையும் எடுங்கள். காரணம், அனுபவப்பட்டதினால் இந்த கருத்துக்களை உங்களுக்கு பதிவிடுகிறேன். இப்பொழுது நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெப்பர் அண்ட் சால்ட் கூட அப்படி ஒரு சிக்கலில் தான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் நான் தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த காணொளிகளை நிறுத்தப் போவதும் இல்லை. காரணம், என்னை பொறுத்த மட்டில் எனக்காக இருக்கக்கூடிய தோழர்களை நான் எப்பொழுதுமே நான் சார்ந்த கருத்துக்களையும் நான் தேடும் கருத்துக்களையும் அவர்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கின்ற கணத்திலே நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். எனவேதான் இதை குறித்த செய்திகளை உங்களுக்கு எடுத்து வைத்தேன். இதில் நான் பட்ட அனுபவத்தை தான் எடுத்து வைத்தேன். இது எந்த அளவிற்கு செயல்முறைக்கு ஒத்து வராது என்கின்ற விடயங்களை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றியுடன் இன்பா.